ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு உடனே நீங்கள் இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜென்ரலாக நம்ம குட்டி ஸ்டோரிஸ் மூலமாக தான் வந்து டெஸ்ட் மேட்சஸை பற்றி நிறைய பேசுவோம். அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஏதாவது பெரிய மேட்சஸ் வந்ததுன்னா அந்த மாதிரி பேசுவோம். அண்ட் பயங்கரமான எபிசோட்ஸாக ஒரு டர்ன் அரவுண்டாக இருந்தால் பேசுவோம் அப்படின்னு தெரியும். ஸோ அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி டச் பண்ண போகிறேன். டச் பண்ணாமல் போகிறதில்ல. அதே சமயம் WPL விமன்ஸ் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதம் முடிவில். IPLோட லீடப்க்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மார்ச் 29th or 30th IPL மென்ஸ் IPL ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. WPL வந்து அதுக்கு ஒரு 26 days முன்னாடி ஆரம்பிச்சு ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் 22 மேட்சஸ் தான் விமன்ஸ் பிரீமியர் லீக்ல. ஸ்மிருதி மந்தானா வென்ட் ஃபார் த ஹையஸ்ட் பிட். அது ஒரு பெரிய சர்ப்ரைஸே இல்லை. நிறைய பேர் ஹர்மன் பிரீத் கௌர், ஸ்மிருதி மந்தானா இவங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் தேர்ட் டெஸ்ட்டோட வென்யூ மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம ஜெயிச்சு 1-0 லீடில் போயிருக்கோம். ஸோ ஆல் த இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் நாங்களுமே வந்து பயங்கர எக்ஸைட்டட் ஃபார் த செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஏன்னா WTC ஃபைனலுக்கு போகிறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான சீரிஸ். நமக்கே தெரியும் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி போய் எங்கள் கிரீஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஸ்டீவன் ஸ்மித் நம்ம சேத்தேஸ்வர் புஜாராவோட சசெக்ஸில் லிங்கப் ஆயிருக்காரு. 3 மேட்ச் WTC ஃபைனல் நாங்கள் குவாலிஃபை ஆகிடுவோம். ஸோ அங்கே ஒரு மூணே மேட்ச் தான் ஆட போகிறாராம் ஸ்டீவன் ஸ்மித் சசெக்ஸுக்கு. வார்ம் அப் இன் டு த WTC ஃபைனல். சேத்தேஸ்வர் புஜாரா வேற கேப்டன் ஆஃப் சசெக்ஸாக இருந்து மொத்த சீசனுக்கும் சைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அஜிங்கியா ரஹானே லெஸ்டர்ஷருக்கு சைன் பண்ணியிருக்காரு ஃபுல் சீசன் விளாடுறதுக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங் டைம்ஸ். இங்கிலாந்து சம்மர் ஆஸ் யூஷுவலுங்க. இங்கிலாந்து சம்மர் எப்போவுமே கிக்காஸாக இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஈவன் பெட்டராக போகுது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஹவர் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து கமெண்ட்ரி பாக்ஸில் ஸ்டாருக்கு டெபியூ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் மண்ணில், அதாவது இந்திய மண்ணில் மிதித்து கமெண்ட்ரி பாக்ஸை மிதித்து அதை வந்து கமெண்ட்ரி ரவி சாஸ்திரியோட சைடில் உட்காந்து கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நம்மளெல்லாம் நிறையா கேள்வி கேட்டார் ப்ராட்காஸ்டிங்கில் இருக்கும்போது. அவர் வந்து ரவி பாயோட கமெண்ட்ரி பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை யாராவது ஃபேன்ஸ்லாம் கேட்டு பதில் சொல்லுவீங்க. அந்த அதர் ஹேண்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் SA20 நடந்தது. SA20யில் வந்து நம்ம ப்ரிவியூ டீம்ஸ் எல்லாம் ஸ்டாக்அப் பண்ணுறதை பார்த்துட்டு, அதாவது மும்பை கேப் டவுன் அவங்க மும்பை கேப் டவுன் வந்து யார் அவங்களோட ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்கிறதான் காம்படிஷன். ரபாடா இருக்காரு, ஜாஃபர் ஆர்ச்சர் இருக்காரு, டெவால் பிரவிஸ் இருக்காரு, இவர் இருக்காரு, ரசி வாண்டர்தசன் இருக்காரு, அவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லினோம். பட் எதுவுமே வந்து அந்த மாதிரி போல. அட் த எண்ட் ஆஃப் த ப்ரிவியூ கூட நான் சொல்லியிருந்தேன், கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து சன்ரைசர்ஸ், ஈஸ்டர்ன் கேப்பும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மற்ற சைட்ஸோட பேலன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹவவர் அந்த 4th ஸ்பாட்டுக்கு டஃப்பாக இருக்க போகுதுன்னு நினச்சேன் இவங்களுக்கு, சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு. பட் கம்ப்ளீட்லி ரிவர்ஸாக போய் அவந்த 2 டீம் ஃபைனல்ஸ் ஆடி, ஆப்வியஸ்லி ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து செமிஃபைனலில் தோத்தாங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமை தோத்தாங்க. கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எய்டன் மார்க்ரம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எய்டன் மார்க்ரம் வந்து ஈஸ்டர்ன் கேப்புக்கு ஹேட் டு ஹேவ் அ குட் சீசனுங்க. அவரை தான் பேக் பண்ணி சன்ரைசர்ஸ் எடுத்தாங்க. ஸோ ஐ ஹேவ் நோ டவுட் எய்டன் மார்க்ரம் தான் சன்ரைசர்ஸ்க்கும் IPLல கேப்டன் பண்ணுவாருங்கிறது எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் அதில் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி சீசன் ஃபார் எய்டன் மார்க்ரம். விக்கெட்ஸும் அவரே எடுத்தார், ரன்னும் அவரே அடித்தார். ஸோ வெரி வெல் டன் டு ஈஸ்டர்ன் கேப் சன்ரைசர்ஸ். என்னதான் 1000 விஷயம் நம்ம சொன்னாலும், எந்த டீம்ஸ் எப்படி ஸ்டாக்அப் ஆனாலும், மும்பை கேப் டவுனுக்கு வந்து நான் ஒரு சில இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருந்தாலும் டீமாக ஜெல் ஆனது வந்து இவங்க தான். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சீசனை, சூப்பராக டாப் ஆஃப் த டேபிளில் போனாங்க. ஆஸ் யூஷுவல் டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன மாடலோ அதுதான். அந்த GMR அண்ட் ஜிண்டல் ஃப்ரான்ச்சைசி வந்து தே ஆர் ஹேவிங் கன் ஆக்ஷன்ஸ். அதையே வந்து விமன்ஸ் பிரீமியர் லீக்லையும் நிரூபிச்சிருக்காங்க நேற்று பயங்கரமாக ஆக்ஷன்ஸ் பண்ணி. ஸோ வெல் டன் டு ஈஸ்டர்ன் கேப். அங்கே ஒரு பயங்கரமான ஒரு அப்பாயின்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் நடந்ததுங்க. அவங்களோட அனலிஸ்ட் ஸ்ரீனிவாசன் பல வருஷம் இருந்தார் சன்ரைசர்ஸ் குரூப்பில். அவர் வெளியே போயிட்டு கிரிக்கின்ஃபோவில் கௌரவ் சுந்தரராமன் வேலை பார்த்துருந்தாரு. ரொம்ப நாளாக பயங்கரமான ஆர்டிகல்ஸ் ஆன் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் போடுவார். ஏகப்பட்ட டிஸ்கஷனே இன்ஃபேக்ட் நம்மளோட யூடியூப் சேனல்லே ஷோஸில் வந்திருக்காரு. அவர் அனலிஸ்ட்டாக எடுத்தார். என்ன தான் நம்ம ஜாபில் குட்டாக இருந்தாலும் ஒரு சில லக்கு வேணுங்க. நம்ம பீடாக் எடுத்துக்கோங்க, செம அனலிஸ்ட்டு, ஏகப்பட்ட ஃபைனல்ஸு செமிஃபைனல் ரீச் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த ஒரு முட்டுக்கட்டையாக அந்த ஒரு லக்கு வரவே இல்லை. வேறஸ் நீங்கள் நல்ல நாலேஜோட போகிறீங்க, உங்கள் சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க, உடனே போயிட்டு இந்த மாதிரி ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதையும் மவுஸும் வரும். உங்களை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃப்ரான்ச்சைசி. ஸோ வெல் டன் கௌரவ், வெல் டன் ஈஸ்டர்ன் கேப் சன்ரைசர்ஸ். இன்ஃபேக்ட் IPL ஆக்ஷன் கூட நான் லாஸ்ட் டைமே வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவங்க வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தாங்க காம்பினேஷன், ஃபியூச்சரையும் மனசில் வச்சுட்டு. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். ஸோ வெல் டன், லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். நம்மளை பற்றி வேறு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி மீம்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் ஆல்வேஸ் நம்ம ஊருக்காரங்க மீம்ஸ் பண்ணுறதுல கலக்கலைங்க. எப்படி நம்ம வந்து நான் எப்படி ஹியூமர் என்ஜாய் பண்ணுவேனோ, நம்மளே ஒரு சில சமயம் நம்மளை வந்து ஒரு ஹியூமருக்கான ஒரு சோர்ஸாக ட்ரீட் பண்ணும்போது அதுவுமே எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக தான் இருக்கும். பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து இப்போ விமன்ஸ் பிரீமியர் லீக் பற்றி சொல்லியிருந்தேன். விமன்ஸ் பிரீமியர் லீக்கில் வந்து ஏகப்பட்ட டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே வந்து ஃபுல் பர்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க.
பட் ஒரு சில டீம் வந்து கொஞ்சம் ஃபுல் பர்ஸுக்கு ஷார்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மிருதி மந்தனா வந்து அவங்க தான் ஹையஸ்ட் பிட்டுக்கு போனாங்க. எல்லாருமே 60 crores ஸ்பெண்ட் அதாவது எல்லாருமே 12 crores ஒரு டீமுக்கும் 12 crores பட்ஜெட் இருந்தது. எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. யார் டாப் பைஸ், எந்தெந்த டீம் எப்படி அசம்பிள் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ டாப் பைஸ் எந்தெந்த டீம்ஸ்லாம் நிறைய ஒரு பிளேயருக்கு பிட் பண்ணாங்கிறத பார்க்கலாம். தீப்தி சர்மா அவங்களை எவென்ச்சுவலாக யூபி வாரியர்ஸ் தான் எடுத்தாங்க. பிட் பண்ணிட்டு 2.6 crores போனாங்க. ஆஃப் ஸ்பின்னர் நல்ல ப்ரீமியம், ஒரு டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாயிலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி எடுத்திருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ்லேயே பிட் பண்ணாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் பிட் பண்ணாங்க, மும்பை இந்தியன்ஸ் பிட் பண்ணாங்க, யூபி வாரியர்ஸ் பிட் பண்ணாங்க. ஆக்சுவலி யூபி வாரியர்ஸ்க்கு லாஸ்ட் பிட்ல வின் பண்ணாங்க. பெத் மூனி லெஃப்ட் ஹேண்டட் ஒரு ரன் மிஷினுங்க விமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவங்கள வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து குஜராத் ஜெயின்ஸ் எடுத்தாங்க. இதே மாதிரி 4 4-வே பிட்டிங் வந்துச்சு. வேற டீம்ஸ் பிட் பண்ணாங்க. டிசி, ஆர்சிபி, எம்ஐ, ஜிஜி இவங்க தான் பிட் பண்ணாங்க. கடைசியாக வந்து நான் ஸ்மிருதி மந்தானா ஹையஸ்ட் பிட்னு சொன்னேன். ஏகப்பட்ட பேர் வந்து ஹர்மன் பிரீத் கௌர் க்ளோஸாக ரேஸில் இருப்பாங்கன்னு நினச்சாங்க. பட் ஆனால் என்னன்னா மார்க்கி லிஸ்ட் வரும்போது இல்லை, ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருப்பாங்க. எஸ்பெஷலி மென்ஸ் கிரிக்கெட் மாதிரி இல்லாமல் விமன்ஸ் கிரிக்கெட்டில் இந்த விமன்ஸ் பிரீமியர் லீக்ல 5 டீம் தான். நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு டீம் பயங்கரமாக வெயிட்டிங் கேம் ஆடினாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். மார்க்கி லிஸ்டா நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் எடுங்க, பிட் பண்ணுங்க, நான் பைசா கொஞ்சம் சேர்த்து வச்சு பின்னாடி வர ரேஸில் முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி பஞ்சதந்திரம் அந்த அந்த ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணி டெல்லி கேபிட்டல் சூப்பர் டீம் எடுத்தாங்க. பேக் ஹாஃபில் ஃப்ரண்ட்ல எல்லாரையும் வெல் லெஃப்ட் அப்படின்னு விட்டுட்டு ஜெமிமா ராட்ரிக்ஸ் பாகிஸ்தானோட எக்ஸ்ட்ராடனரியாக ஃபினிஷ் பண்ணாங்க. அவங்கள எடுத்தாங்க. ஷஃபாலி வர்மாவை எடுத்தாங்க. மெக் லேனிங் எடுத்தாங்க. இது எல்லாமே வந்து ஷஃபாலி வர்மா கூட 2 கோடி. மற்றபடி எல்லாமே பார்கெயின் பைஸ். லெஜெண்ட் ஆஃப் த கேம் மெக் லேனிங் வந்து 1.8 crores எடுத்துட்டாங்க. ஜெமிமா ராட்ரிக்ஸை கொஞ்சம் புஷ் பண்ணி 2க்கு மேலே போய் எடுத்தாங்க. ஹவவர் டெல்லி கேபிட்டல்ஸோட வெயிட்டிங் கேம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்குவாட் அசம்பிளியை கொடுத்துருக்கு. ஆஸ் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி ஹர்மன் பிரீத் கௌரை வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. 1.8 crores. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டீல் தான். கேப்டன்சி, பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவாக ஆடுவாங்க. கரண்ட் இந்தியன் டீம் கேப்டன் வேறு. ஸோ அது ஒரு நல்ல பை. அவங்களுக்கும் 4-வே பிட்டிங் இருந்தது. மேடிசான் கேப் 1.5 crores டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தாங்க. மற்ற பிளேயர்ஸை பற்றி சொன்னேன். இவங்க ஒரு பார்கெயின் பை. சவுத் ஆஃப்ரிக்கன் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து டெல்லி போய் எடுத்தாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பிட்டிங் இருந்தது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாலியா மெக்ராத். அவங்க ஒரு ஆஸ்திரேலியன், மீடியம் பேஸ் போடுவாங்க, பேட்டிங்கும் ஆடுவாங்க. சூப்பர்பான ஒரு டேலண்ட்டு, அப் அண்ட் கம்மிங்கு. அவங்களுக்கும் 4-வே பிட்டிங் இருந்தது. அவங்களையும் வந்து ஆராம்ஸே வந்து எடுத்துட்டாங்க. நம்ம யூபி வாரியர்ஸ் எடுத்துட்டாங்க 1.4 crores. ஸோ டாலியா மெக்ராத் வந்து ஒரு நல்ல பையாக இருப்பாங்க. அதை தவிர வேறு யார் நல்ல பைஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முன்னாடியே ஜெமிமா ராட்ரிக்ஸ் சொன்னேன், ஷஃபாலி வர்மா சொன்னேன். ஷஃபாலி வர்மா 2 பேருமே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தாங்க. ஃபியூச்சரையும் பார்த்துட்டாங்க. ஓப்பனிங் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங், ஒரு மிடில் ஆர்டர் ஆங்கர் 2 பேரையும் பார்த்துருக்காங்க. அதை தவிர ஃபாரினர்ஸில் பவர். மெக் லேனிங் நம்பர் 3ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 4 மேபி ஜெமிமா வச்சுப்பாங்க. இல்லை ஒருத்தர் ஓப்பன் பண்ண வச்சுட்டு இன்னொருத்தர் நம்பர் 3 ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபியும் சும்மா ஒன்றும் இல்லைங்க. ஸ்மிருதி மந்தானாவை எடுத்தாங்க. மென்ஸ் டீமில் நம்பர் 18 வச்சுருக்காங்க. விமன்ஸ் டீமோட நம்பர் 18 அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்சிபியோட அட்வர்டைசிங் மாடியூல், ஃபேஸ் மாடியூலை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கீனாக இருக்கேன். அவங்க யாரை வச்சு அப்படி மார்க்கெட் பண்ண போகிறாங்க. 2 ஃபேஸ் அடிப்பாங்க, அப்படி டப்புன்னு அடிப்பாங்க போஸ்டரில். அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கீனாக இருக்கேன். 2-18 அதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நான் 100% கேரண்டீடாக சொல்ல முடியும். எல்லா டீமுமே ரீசனபிளாக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால. அதுக்கப்புறமா வந்து இன்ஃபேக்ட் ஆர்சிபி அதோட நிறுத்தலை. எலிஸ் பெரிய வேறு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்டாக இருக்கிற ரேணுகா சிங் ஒரு நல்ல ஸ்விங் பவுலர், அவங்களே எடுத்திருக்காங்க. ஆல் இன் ஆல் எல்லா டீம்ஸுமே ரீசனபிளாக அசம்பிள் ஆயிருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆக்ஷன்லேருந்து வந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஆர்சிபி. மற்ற டீம்லாம் ஒன்றும் கம்மி இல்லை. மும்பை இந்தியன்ஸும் சூப்பராக எடுத்து முடிச்சிருக்காங்க. பேக் ஹாஃபில் வந்து நல்ல பார்கெயின் பைஸ்லாம் எடுத்தாங்க. ஹேலி மேத்யூஸ் மார்க்கி லிஸ்ட்டில் சொன்னல நிறைய பேர் போலன்னு. ஹேலி மேத்யூஸ் ஆஸ்பின் போடுவாங்க. ரைட் ஹேண்ட் டாப் ஆர்டர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். ஓப்பனிங் தான் ஆடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவங்க. அவங்கள அன்சோல்டாக போயிட்டாங்க. பேக்கில் போய் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவவர் ஷி ஹேட் நோ பிஸ்னஸ் டு பி அன்சோல்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் இன் ஆல் ஒரு நல்ல ஆக்ஷனாக அமைஞ்சது. இட் ஷுட் பி அ க்ளோஸ் ரேஸ். ஹவவர் ஆர்சிபிக்கும் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் டெஃபினட்டாக ஒரு தம்ஸ் அப் கொடுப்பேன் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் விமன்ஸ் பிரீமியர் லீகோட ஒரு ரேப் அப் ஆன் தி ஆக்ஷன் அண்ட் ஹவு த டீம்ஸ் அசம்பிள்ட். உங்களோட தாட்ஸ் என்ன? யார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யார் இல்லை? அப்பா நீ SA20லையும் இப்படி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கீழே கலாய்க்கிறவங்களும் கலாய்க்கலாம், ஒப்பீனியன்ஸையும் கொடுக்கலாம். அட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம தூரகத்துலேருந்து வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மாதிரி கொடுக்குறோம். ஹவு த டோர்னமெண்ட் பேன்ஸ் அவுட். அதாவது டீம் அசம்பிளி இப்படி இருக்குது, பட் டோர்னமெண்ட் பேன் அவுட் ஆகும்போது டீம்ஸ் எப்படி ஜெல் ஆகிறாங்க, யார் ஃபார்மில் வராங்க. நல்லா எடுக்கிற டீமில் திடீர்னு 4 பேர் கொட்டுவாங்க மேலே, அது ஒர்க் ஆகாமல் போகலாம். ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸே எடுத்துக்கங்க. ஒரு வருஷம் சாம்பியன்ஷிப் அடித்தாங்க, அடுத்த வருஷம் குவாலிஃபை ஆகலை. அடுத்த வருஷம் சாம்பியன்ஷிப் எடுத்தாங்க, அடுத்த வருஷம் குவாலிஃபை ஆகலை. ஸோ இட்ஸ் ஒன்லி அந்த வருஷத்தில் யார் ஃபார்மோட வராங்க, எப்படி டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதான் க்ரூஷலாக இருக்கும். ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, யாராவது ஒருத்தர் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாங்க. அது டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு ஒரு செம ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பேக்கப்ஸ். ஒருவேளை யாராவது ஃபார்மில் இல்லை, யாராவது இன்ஜூர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேக்கப்ஸும் எடுத்து வச்சுப்போம் ஈக்குவலண்ட்டாக அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதுல அவங்க ரொம்ப எம்பசிஸ் பண்ணியிருக்காங்க.
அது அவங்களுக்கு ஷுட் ஹோல்ட் தம் இன் குட் ஸ்டெட். ஸோ அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வருது, அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்காங்க. சரி, இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை பற்றி நிறைய பில்டப்பில் வந்து நம்ம மகேஷ் பித்தியா பற்றி பேசினாங்க, நிறையா ஆஸ்திரேலியாவோட ப்ரிப்பரேஷன் பற்றி பேசினாங்க, ப்ராக்டிஸ் மேட்சை பற்றி பேசினாங்க. அதோட ஒப்பீனியன்ஸ்லாம் உங்கள் காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன். நீங்களும் உங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, அதையும் அட்ரஸ் பண்ணியிருந்தேன் போன விலாகில். இப்போ நாக்பூரில் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம போக போகிறது ஃபெரோஷா கோட்லாவில் இருக்கிற அந்த ஒரு ஐகானிக் வென்யூ. இன்ஃபேக்ட் விராட் கோலியோட பெவிலியனுக்கு முன்னாடியே விராட் கோலி ஆட போகிறாரு அப்படின்னு நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ட்விட்டரில் இது ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன். டெல்லியில் என்ன நடந்திருக்கு, என்னோட மெமரிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். என்னோட ஓல்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் பாயோட 10 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ். பாகிஸ்தானோட எல்லா 10 விக்கெட்ஸையும் எடுத்து ஒரு ஃபேமஸ் வின்னுக்கு இந்தியாவை எடுத்துகிட்டு போனார். நல்லா ஞாபகம் இருக்கும், ஸ்வெட்டர்லாம் போட்டு எல்லாம் விளையாடுவாங்க. ஆப்வியஸ்லி அது ஒரு டெல்லி வின்டர்னு நினைக்கிறேன். இந்தியா எக்ஸ்ட்ரா நேராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அனில் பாய் ஆல் 10 விக்கெட்ஸ் எடுப்பார். நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, அந்த அவுட் கொடுத்த அந்த அனில் பாய் அவரோட எண்டில் அம்பைரிங் பண்ணது ஜெயபிரகாஷ், கர்நாடகாவை சேர்ந்த அந்த அம்பையர். அவர் தான் 10 வாட்டியும் கை தூக்குவார். அவர் விசிட்டிங் கார்டு அடித்து வச்சிருந்தார் ரொம்ப நாளைக்கு. ஒருவேளை ஏவி ஜெயபிரகாஷ் பார்க்குறாருன்னா அது வந்து அவருக்கும் சேர்த்து தான். நான் என்சிஏல ஒரு நாள் வந்து இந்த முன்னாடிலாம் வந்து என்சிஏல தங்கும்போது ஃபோன் போய் பண்ணணும். இப்போ எஸ்டிடிலாம் ஊருக்கு போய் பண்ணணும்னா அந்த ஃபோன் பூத்துக்கு போய் பண்ணோம். அங்கே ஏவி ஜெயபிரகாஷ் உட்காந்துருந்தார் பெங்களூர் கர்நாடகா ஸ்டேடியம் உள்ள. போகும்போது அவர் விசிட்டிங் கார்டு வச்சிருந்தார். விசிட்டிங் கார்டில் அவர் கொடுக்குற அந்த 10 டிஸ்மிஸலையும் ஃபோட்டோ குட்டி குட்டியாக போட்டு வச்சிருந்தாரு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து அதில் அவுட் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு 2 நாள் முன்னாடி கூட பார்த்தேன். எல்லாமே க்ளீன் அவுட்டுங்க. ஷஹீத் அஃப்ரிதி மட்டும் கார்டு பேண்டா இல்லையா, பேட் பேட்டில் பட்டுச்சான்னு தெரியல, டிஆர்எஸ் எரா கிடையாது. ஸோ அது மட்டும் நமக்கு தெரியல. பட் மற்ற எல்லாமே ப்ளம் அவுட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போய் ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள், அது அவுட்டா இல்லையா, எல்லாமே நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் இல்லைங்க இது அவுட் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபேமஸாக ஞாபகம் இருக்கிற விஷயம் என்னென்னா, வெஸ்ட் இண்டீஸோட நான் பண்ண டெபியூ 9 விக்கெட்ஸ் இன் மை டெபியூ கேம். வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுவாங்க. நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுப்பேன். எடுத்தோடனே வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா பவுலிங் போட்டு ஒரு மாதிரி நம்மளை ஆல் அவுட் பண்ணி லீட் எடுத்துருவாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். என்னடா இது நம்ம டெபியூ மேட்ச் எப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சம ஸ்பெல் போட்டு ஒரு 6 விக்கெட்ஸ் எடுப்பேன். எடுத்துகிட்டு ஒரு 200க்கு மேலே சேஸ் இருக்கும். புஜாரா பியூட்டிஃபுல் ஆடுவார் நம்பர் 3ல போயிட்டு அந்த சேஸை ஐஸ் பண்ணி ஜெயிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்படி போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி 2013-14 ஆடும்போது லாஸ்ட் டெஸ்டிங் ஆடுவோம். அகேன் ஒரு சேஸ் 200+ சேஸ் ஆன ட்ரிக்கி விக்கெட். அவர் வெஸ்ட் இண்டீஸோட ஆடும்போது நல்லா இருந்தது. இந்த விக்கெட் வந்து நேத்தன் லைன் நிறையா விக்கெட் எடுப்பார். நானும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5 ஃபார், ஜடேஜா செகண்ட் இன்னிங்ஸ் 5 ஃபார். 200 மேலே ஒரு சேஸ், கொஞ்சம் லோவாக இருக்கும், ஆட் பால் ஸ்பின் ஆகும். ஒரு மாதிரி டஃப் விக்கெட் டு பிளே. புஜாரா மாஸ்டர் கிளாஸ். ஐ திங்க் அவருக்கு ஒரு தம் வேறு ஃப்ராக்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆடி வின் பண்ணி கொடுத்துருவார் நமக்கு. அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கிறது ரீசெண்டாக ஒரு ஸ்ரீலங்கா டெஸ்ட் ஒன்று நடந்தது. கடைசியாக அதான் ஆடணும்னு நினைக்கிறேன் டெல்லியில். அந்த டெஸ்ட் வந்து ஒரு ட்ராவில் முடிஞ்சிச்சு. செம்ம ஃப்ளாட் விக்கெட்டு. தனஞ்சய் டிசில்வா செகண்ட் இன்னிங்ஸ் 100 அடிச்சு ட்ரா பண்ணி விட்ருவார் மேட்ச். அந்த மேட்ச் வந்து அந்த பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா மாஸ்கெல்லாம் போட்டு வருவாங்க. இது ஃபெரோஷா கோட்லாவை பற்றின விஷயம். எதுக்கடா ஃபெரோஷா கோட்லாவை பற்றி சொல்கிற ஆடுகாலம் சீரீஸா அப்படின்னு நினைக்க போகிறேன். இல்லை, இது பில்டப். தேர்ட் டெஸ்ட் வந்து தரம்ஷாலாவில் நடக்க போகிறதா இருந்தது. போன 2017-18 பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஃபினாலே அங்கே தான் நடந்தது. ஒரு சரியான 1-all கோயிங் இன்டு த லாஸ்ட் டெஸ்ட். ட்ரா ராஞ்சிக்கு அப்புறம் போவோம். ஒரு செம்ம செட்டிங், ஒரு நல்ல பிச்சு, பியூட்டிஃபுல்லான கேம். லாஸ்ட் இன்னிங்ஸில் 100 சேஸ் பண்ணுவோம். அது ஒரு ஐகானிக் வென்யூ மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் வென்யூ, நல்ல ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே ஃப்ரெண்ட்ஸ் வந்து தரம்சாலா மேட்ச்சுக்கு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேம் வந்து நடக்கலை. ஆஸ்திரேலியாவோட கேம் வந்து அங்கேருந்து அந்த வென்யூவை நீக்கப்பட்டு, தரம்சாலா கேம் வென்யூ நீக்கப்பட்டு இண்டோருக்கு மாற்றிட்டாங்க. அந்த வென்யூவை ஏன் மாற்றிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரீலே பண்ணாங்க அவுட் ஃபீல்டர் தரம்சாலாவில். ரீலே பண்ணும்போது அந்த ரீலே பண்ணுறதுக்கு கிராஸ் வரணும். கிராஸ் வரத்துக்கு கொஞ்சம் வாட்டர் எவ்வளோ தான் வேணும்னாலும் கொஞ்சம் சன்லைட்டும் வேணும். இது வந்து ஒரு செம்ம வின்டர் டைம். நிறையா அந்த தரம்சாலா கிரவுண்டை பார்த்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ் போர்டு மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக ஸ்னோவால் நிரம்பிடும் வின்டர் வரும்போது. ஸ்னோ வந்துச்சுன்னா கிராஸ் வராது. ஸோ சாண்ட் பேஸில் திருப்பி போட்டு பார்த்ததில் கிராஸ் அவ்வளோவா வரல. அவுட் ஃபீல்டு இன்னும் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வென்யூ இல்லை, அந்த வென்யூவில் மேட்ச் இல்லை, இண்டோரில் போய் விளாட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டோர் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் வென்யூ. குட்டி கிரவுண்டு கொஞ்சம். ஹவர் நமக்கு வந்து நல்ல டெஸ்ட் மெமரிஸ். 2 டெஸ்ட்டு நடந்திருக்கு. அந்த 2 டெஸ்ட்டுமே நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஒன்று பங்களாதேஷோட, இன்னொன்று வந்து நியூசிலாண்டோட. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு த டெஸ்ட் மேட்ச். இந்த டெஸ்ட் மேட்ச் அதாவது டெல்லி டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு பிரேக், ஒரு 7-8 டேஸ் பிரேக் இருக்குது. அந்த பிரேக்குக்கு அப்புறம் எப்போவுமே நான் ஒரு 4 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்னால் 2 டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் பிரேக் விட்டுட்டு நான் போலர்ஸ்லாம் ரீகூப் பண்ணோம், ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிரேக் விண்டோ கொடுப்பாங்க. ரீகூப் பண்ணிவிட்டு தேர்ட் டெஸ்ட் வந்து இண்டோரில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைனல் டெஸ்ட் வந்து அகமதாபாத்தில் முடிய போகுது. ஸோ தட்ஸ் வேர் த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இஸ் ஸ்டாண்டிங் ரைட் நவ். அண்ட் தட்ஸ் இட். இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கணும்னு நினச்சேன்னா, இந்த 4 டெஸ்ட் மேட்ச்சுக்குமே வந்து இன்னும் அந்த கோவிட் ப்ரோட்டோகால் முடிஞ்சதுக்கப்புறமா
சாரி அது நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹோம் அம்பயர், ஒரு டிராவலிங் அம்பயர்ன்னு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஹோம் அம்பயர்ஸே வச்சிருந்தாங்க. அது அப்படியே நல்லா தானே இருக்கு. ஹோம் அம்பயர் நல்லா தானே பண்றாருன்னு கன்டின்யூ பண்ணிட்டாங்க. இந்தியா தரப்புலேருந்து நிதின் மேனன் தான் 4 டெஸ்ட்டும் பண்ண போறாராம். ஆனா, ஃபாரின்லேருந்து வந்திருக்கிற அம்பயர் ஒரு டெஸ்ட்டுக்கும் வேற வேற அம்பயர். ஸோ அம்பயரிங் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம இந்த இது நடந்துச்சுல்ல, நம்ம பாவம் ஜடேஜாக்கு வந்து அந்த ஃபிங்கர்ல ஏதோ இதுவாச்சு. அது என்னவோ அதுன்னு பில்டப் குடுத்தாங்க. ரொம்ப டீட்டெயில்க்குள்ள போக விரும்பல. ஹவெவர் வந்து ஒரு ஸ்பின்னருக்கு அந்த கேலஸ் வரும், கட் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து ஆயின்மெண்ட்ஸ் போடுவாங்க. அது ஆயின்மெண்ட் போட்டாங்க. பட் பண்ணியிருக்க கூடாது கிரவுண்ட்ல. நீ அம்பயர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். அண்ட் ஃபைனலி கோயிங் இன்டு த நெக்ஸ்ட் டெஸ்ட். இந்த டெல்லி டெஸ்ட் வந்து என்னோட டெபியூ டெஸ்ட் டெல்லி மாரி, என்னோட ஃப்ரெண்டோட 100த் டெஸ்ட் மேட்ச். சேத்தேஸ்வர் புஜாராக்கு 100த் டெஸ்ட் மேட்ச். அவருக்கு அது ஒரு மேசிவ் அச்சீவ்மெண்ட்டுங்க. அவருக்கு 2 நீலயும் சர்ஜரி நடந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாரு. அந்த 2 நீலயும் ஏர்லி ஆன் இன் ஹிஸ் கரியர் சர்ஜரி நடந்தது. ஒரு வண்டர்ஃபுல் ஓடிஐ பேட்ஸ்மேன் கூட. நல்லா ஆடுவாரு ஓடிஐலாம் கூட. 50 ஓவர் லிஸ்ட் எல்லாம் சூப்பரா ஆடுவாரு. செம்மையா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாரு. பாவம் அவர் ஓடிஐ கிரிக்கெட்ல இன்னும் நல்லா பண்ணுவாரு. ஓடிஐ அண்ட் டெஸ்ட்ன்னு நெனச்சேன். ஓடிஐல அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கல. அந்த 2 நீ சர்ஜரி புட் ஹிம் அவுட் ஃபார் அபவுட் 3, 4 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 100 டெஸ்ட் மேட்ச்ங்கிறது வந்து இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட். வெல் டன் மை ஃப்ரெண்ட். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் 100th டெஸ்ட் மேட்ச். ஆன் தட் நோட் அவர பத்தி ஒரு ஆர்டிக்கிளும் எழுதியிருக்கேன். ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபியூட், டீம்மேட்ஸ் ட்ரிபியூட்னு கிரிக்கெட் ஃபோல வரும் கூடிய சீக்கிரம். ஸோ அதையும் படிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்தது அந்த ஆர்டிக்கல்னு சொல்லி காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஹோப் யூ என்ஜாய் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். உங்களோட தாட்ஸ் அபவுட் WPL, அபவுட் சேஞ்ச் ஆஃப் வென்யூஸ், அபவுட் த கரண்ட் டெஸ்ட் சீரிஸ், இண்டோர், தரம்சாலா இதை பற்றி எது உங்கள் தாட்ஸ் இருந்தாலும் நம்ம புஜாரா பற்றியும் காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. டெஃபினட்டாக படிப்பேன். படிச்சுட்டு எனக்கு ஏதாவது ஸ்ட்ரைக்கிங் இருந்தால் டெஃபினட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடேஸ் எபிசோட்.